இன்று பாசிச ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு சிம்ம சொப்னமாக மோடியா இல்ல இந்த லேடியா என்று கேட்டதை மாற்றி மோடியா அல்லது மாண்புமிகு எடப்பாடியாரா என்று ஒரு மகத்தான களத்தை அமைத்து வெற்றி வேட்பாளரை இன்று இந்த மேடையில் ஆதரித்து பேச உள்ளோம். மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சிறைவாசிகள் விடுதலை தொடர்பாக தமிழகத்தில் 3வது கட்சியாக மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்தோம். 10 வருடங்களாக தூங்கிக் கொண்டிருந்த எதிர்கட்சியாக இருந்த திமுக செய்யாத வேலையை நாங்கள் கொடுத்த மனுவில் 3வது நாளில் சட்டமன்றத்தில் தனி தீர்மானத்தை கொண்டு வந்து அரும்பு மீசியாக இருந்து சிறையில் வாடி வயோதிகத்தை அடைந்து நோய்வாய்ப்பட்டு கிடந்தவர்களை இந்த தேர்தலை கணக்கில் கொண்டு பயந்து போய் விடுதலை செய்யும் அளவிற்கு திமுகவிற்கு அழுத்தம் கொடுத்து விடுதலை செய்தார் மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள். இன்று நாம் திருப்பூரை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வார்த்தையை நாம் மறந்துவிட்டோம். விடிநைட் என்ற ஒரு வார்த்தையை நாம் மறந்துவிட்டோம். நைட் விடிநைட் என்று சாதாரணமாக வெளி ஊர்களில் இருந்து நிராயுத பாணியாக வந்து நாம் எந்த ஒரு தொழிலும் செய்யாத காலகட்டத்தில் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் சாதாரண தொழிலாளிகள் லட்ச லட்சமாக சம்பாதித்து முதலாளியான வரலாறு இந்த திருப்பூர் மண்ணிற்கு உண்டு. ஆனால் இன்றைய சூழ்நிலை என்ன, மோடியினுடைய சாதனை என்ன? 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறேன் என்றார்களே, எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு கொடுத்தார்கள் தெரியுமா? சாதாரண மக்கள் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய மக்களுடைய தொழில்கள் திருப்பூரை விட்டு முற்றிலும் நாசமாகிவிட்டன. இங்கு வந்திருக்கிற அத்தனை மகளிருக்கும் தெரியும். இன்று குழுவோடு பெயரில் லட்சக்கணக்கில் கடன்களை கொடுக்க செய்து படித்த பட்டதாரி இளைஞர்களை கண்டுவட்டி ரவுடி கும்பல்களை போன்று கட்ட முடியாத சாமானிய